சரி, நாங்கள் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் கீழமாத்தூர் துர்கையம்மன் குடியிருப்பில் நாங்கள் வசித்து வருகிறோம். அதனால் நாங்கள் 30 எங்கள் குழந்தைகள் படிக்க விட்டோம். நாங்கள் எங்கள் தொழில் கலை கூத்தாடிகள். எங்கள் கலை கூத்தாடி விட்டுட்டு நாங்கள் கூலி வேலை செஞ்சு நாங்கள் இப்போ பசங்களை படிக்க வைக்கிறோம். 1வது 10வது 12வது வரைக்கும் போகிறாங்க. அவங்க ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க, ஜாதி சான்றிதழ் வேணுங்கிறாங்க. இப்போ ஜாதி சான்றிதழுக்காக நாங்கள் தாழ்மையுடன் உங்கள் ஐயா முதல்வர் ஐயா உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பசங்க வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். நாங்கள் எங்கள் பொண்ணு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பசங்களும் 1வது 2வது 12வது வரைக்கும் படிக்கிறாங்க. எந்த ஸ்கூலுக்கு போனாலும் ஜாதி சான்றிதழ் இல்லாமல் நீங்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் எவ்வளோ நாள் தான் நாங்களும் மனு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். வருஷ கணக்கில் நாங்களும் மனு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வரமாட்டேங்குது. அதனால நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு போனோம்னா சார் ஜாதி சான்றிதழ் இருந்தால் தான் நாங்கள் சேர்க்குறோன்னு சொல்கிறாங்க. எங்களை பார்த்தா மனுஷன் சாதி மாதிரி தெரியலையா? நாங்களும் கஷ்டம் தானே படுறோம். நாங்களும் ஒரு மனுஷன் தானே. நாங்க கஷ்டப்படுறோம். நாங்க தான் படிக்கல. எங்க குழந்தைங்க படிக்கிறதுக்காக நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா போனாலும் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் ஜாதி சான்றிதழ் வேணும்னு சொல்றாங்க. எங்களுக்கு வேற வேலையே தெரியல. எங்களுக்கு தொழில் இருந்தது. அந்த தொழிலை விட்டு ஒவ்வொரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபா 150 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு எங்க குழந்தைங்களை நாங்க படிக்க வைக்கிறோம். அந்த குழந்தைக்கு மேலும் மேலும் படிக்கணும், அவங்க நல்ல வேலைக்கு போயிட்டு அவங்க ஃபியூச்சர் அவங்களே பாத்துக்கணும்னா எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் எங்க குழந்தைங்களுக்கு வேணும். அப்படி இல்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வேணும். விஜய் சார்.